ஹலோ சோல்ஜர்ஸ். டாக்ஸிக் இந்த படம் வரும்போது அப்பவே படத்தை நம்பிக்கை யாரும் இல்லை. என்னடா படம் ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கடா, ரொம்ப அநியாயத்துக்கு ஆபாசமா இருக்கடான்னா எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எங்க கேஜிஎஃப் ராக்கி பாயா இப்படி இருக்காரு அப்படின்ட்டு பல பேர் கண்டுகிட்டு இருந்தாங்க. என்னையாது உள்ள ஒருத்தன் பார்த்தா டவுசர் தட்டை எல்லாம் கழட்டிட்டு அம்மன் மாணிக்கிறான். இங்க விட்ட கண்ணீர் வீணா போகல, உள்ள படம் நக்கிட்டு தான் போயிருக்கு. படம் நல்லா இருக்கா கேட்டீங்கன்னா நல்லா இருக்கு. அது எதுலன்னு கேட்டீங்கன்னா படத்தோட மேக்கிங்ல, படத்தோட கேமரா ஒர்க்கு, விஎஃப்எக்ஸ் அதெல்லாம் பண்ணிருக்கீங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே நல்லா துட்டு செலவு பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் ஓகே இருக்கு. அது வந்து டெக்னிக்கல் ஒர்க். அதை விட்டுரு. படத்தோட கதை எப்படி இருக்குது, படம் ஓவரா பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தா படத்தை ஓவரா உட்காந்து பார்க்க முடியல. என் பின்னாடி உட்காந்து இருந்தவங்கலாம் ஒரு ரோவே எழுந்திரிச்சு ஓட்டாங்க. படம் அந்த அளவுக்கு கொடூரமா இருக்கு இந்த படம். முடியல தலைவர. படத்தோட கதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேஜிஎஃப் ராக்கி பாய் யஷ் பார்த்தீங்க அப்படின்னா ராயன் தெரிவிச்சு கேட்டது படம் உலகம் அடிதே தெரியல. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி யஷோடைய ராயன் கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டானா இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா டானா முன்னாடி பேரா மாறுறாரு. அவருடைய அக்கா தான் வந்து நம்ம நயன்தாரா. அந்த டைம் வந்து ஒரு இவருக்கும் டானோட பொண்ணுக்கும் வந்து ஒரு கசமோசம் நடக்க, அதனால வந்து டான் வந்து பெருந்தன்மையா பொண்ணை கட்டி கொடுக்க வர தலைவனுக்கு வந்து வேற ஒரு பொண்ணோட கசமோசாயி அந்த பொண்ணை கருமாக்கிறாரு. கேட்க கதை கொடுறமா இருக்குல்ல. என்ன எழவியாது. இதுக்கப்புறம் அவர் வந்து இந்த பொண்ணை காப்பாத்தினாரா, அந்த பொண்ணுக்கு பிறந்த குழந்தை என்ன ஆச்சு, டானாவே இருந்தாரா இல்லையான்றதுதான் மீதி கதை. என்னடி இது பத்துல டயலாக் பேசுறாங்க. அந்த டயலாக் சிரிப்பா இருக்கு. ஒரு சீனை பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோயின் இருக்கீங்க. அதில் ஒரு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்து கில்ட் இருக்கு, பசுவை வந்து கொல்றதுக்கு புலி வந்துச்சான். அந்த புலியை பார்த்து பசு சொல்லிச்சான், இதை கொல்றதுக்கு முன்னாடி எனக்கு கண்ணுக்குட்டிக்கு நான் பால் கொடுத்துட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறமா இன்னும் கொண்டுக்கு அப்படின்னு சொல்லிச்சான். அதனால பசு போயிட்டு பால் கொடுத்துட்டு வரும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தையே நம்ம கொலை பண்ண பார்த்துட்டு மனசுடைஞ்சு புலி வந்து மண்டையை போட்டுச்சான், மலையில இருந்து வச்சிருச்சான். இதை கேட்கும் போது தேட்டர் சரியான சிரிப்பு. நான் மட்டும் இல்ல, மொத்த தேட்டரே சிரிக்கிறாங்க. சமஸ்பண்டா இருக்குது. எங்க போறாங்க பாருங்க. ஒரு சீன்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான கேரக்டர் கொண்டுருவானுங்க. முக்கியமான கேரக்டர் ஹீரோ கேரக்டர் சுட்டுருவாங்க. சுட்ட உடனே எல்லாம் கை தட்டுறானுங்க அப்படின்றாங்க. இல்ல அப்படி ஒரு அப்ளாஸ் பார்க்கவே இல்லை. எனக்கு என்ன கோவம்னா, இவங்க ஒரு ஃபீமேல் டைரக்டர். அப்படி இருக்கும்போது ஒரு கேரக்டரை வந்து அவங்க எப்படி டிசைன் பண்ணிருக்கணும், எப்படி காமிச்சிருக்கணும். இல்ல அவங்க மேலையும் இப்படிதான் காட்டுறாங்க, ஃபீமேலையும் மோசமா தான் காட்டுறாங்க. எனக்கு சுத்தமா அப்பதான் எனக்கு இரிட்டேஷனே ஆரம்பிச்சது. இல்ல எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேல ஒருவேளை அந்த பீரியட் ஆஃப் டைம்ல எல்லாரும் இப்படிதான் இருப்பாங்களோ, அதெல்லாம் இவங்க காட்ட நினைக்கிறாங்களோன்னு நினைச்சேன். கேஜிஎஃப் அதே டைம் அதே செட் ஆஃப் டைம்ல நடக்குது. முதல்ல ஒரு மீம் ஒன்று ஸ்டீரியோடைப்பிக்கா ஒரு மீம் ஒன்று இருக்கும். மார்வலுக்காக போட்டிருப்பாங்க. மெயில் வந்து ஒரு ஃபீமேல் கேரக்டரை வந்து எழுதும் போது அந்த கேரக்டர்ல கெத்தா இருக்குது அப்படின்ட்டு வாண்டா போட்டிருப்பாங்க. இதே ஃபீமேல் டைரக்டர் ஃபீமேல் கேரக்டர் எழுதும் போது ஷியல்க போட்டிருப்பாங்க. இது ஒரு ஸ்டீரியோடைப்பிக்கான மீம் தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அப்படியே இது உட்காது. இந்த மீம் அப்படியே இந்த படத்துக்கு எக்ஸாக்டா ஒர்க் அவுட் ஆகும். பிரசாந்த் நீல் எடுத்த கேஜிஎஃப்ல பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து கஷ்டப்பட்டு காப்பாற்றுவாங்க. அம்மானா எவ்வளவு பெரிய இது தெரியுமாடா, அம்மா ஒரு சக்திரா. அம்மா வந்து குழந்தைய தூக்கிட்டு போகும் பொழுது அவங்க பார்த்து கண்ணீர் விட்ட ராக்கி பாய் இறங்கி வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாரு. அதெல்லாம் எவ்வளவு அழகா காமிச்சாங்க, சூப்பரா இருந்துச்சு. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாளுங்க பொறுப்பாளுங்க ஒரு கேள்வி கிடையாது, ஒரு இது கிடையாது, எப்படி வந்து நடக்குதுன்னு தெரியாது. எவரிதிங் ஈஸி மணி மாதிரி ஈஸி காஜி மச்சி நீனு. ஹீரோ பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஒரே காஜியே சுத்திட்டு இருப்பாரு. அப்போ செகண்ட் ஹாஃப்ல என்ன பண்ணாரு, லூஸ் சுத்திட்டு இருப்பாரு. கடைசியில புரியல, இவங்க வந்து என்ன கேம் விளையாட நினைக்கிறேன். நிறைய கேம்ஸ் வந்து விட்டு உள்ள வச்சிருக்காங்க. கடைசியில சொல்லுவாங்க சைலண்ட் ஹில்ன்ட்டு. அது எப்பா அது சைலண்ட் ஹில் பாயுது அப்படின்ற மாதிரி கடுப்பாயிரும். ஆக்சுவலி என்னது மேக்கிங் எல்லாம் ஓகே தான், இல்லைன்னு சொல்லல. யஷ் எப்படி இந்த படத்தை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு தெரியல. இதை வந்து நான் யஷ் தாக்குறதுக்கான கதவியெல்லாம் அது கிடையாது. மெயின் பலியாடு யாருன்னா அவரு தான். எப்படி இந்த கதையை இவர் கேட்டு ஓகே பண்ணாருன்னு சுத்தமாக எனக்கு புரியவே இல்லை. யஷுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக்காகவே ஒரு இமேஜ் இருக்கு, இவர் வந்து இந்த மாதிரி நடிப்பாரு, ஒரு முகம் சுயமாக நடிக்க மாட்டாரு. இதை வந்து அவர் இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, நான் எங்க அம்மாவை கூப்பிட்டு தேட்டருக்கு போற மாதிரி படங்கள்லாம் நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா ஆடியன்ஸ் எங்களாலே ஒய்ஃபை கூட்டிட்டு போக முடியல. பிசுகையை கூட்டிட்டு போயிட்டு கூட்டு வந்தோன்னு ஒரு கடுப்பாய் போயிருச்சு. ஏன்னா படம் அந்த அளவுக்கு முகம் செய்யற மாதிரி கேவலமா இருக்கு. ஒண்ணு கொலை பண்றாங்க, இல்ல மேட்ரு பண்றாங்க, ஒண்ணு கொலை பண்றாங்க, இல்ல மேட்ரு பண்றாங்க. இதையே டெம்ப்ளேட்டா மாத்தி காமிச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இழுத்திருப்பாங்க. இந்த கதைக்கு எதுக்குறா 3 மணி நேரம்? டே எதுக்குறா 3 மணி நேரம்? 2 மணி நேரம் சொல்ல வேண்டிய படத்தை 1 மணி நேரத்தை ஃபுட்டேஜ் வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க. இன்னும் நயன்தாரா கேரக்டர்லாம் சொல்றது இதான் டீடைல் ரிவ்யூ அப்புறம் தான் படத்தை வந்து ரோஸ் பண்ணணும். அந்த அளவுக்கு இதுவா இருக்கு. நயன்தாரா எது இந்த படம் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு தெரியவே இல்லை. தமிழ் இண்டஸ்ட்ரியில எந்த ப்ரமோஷனுக்கும் வரக்கூட மாட்டாங்க. பட் டாக்ஸிக் ப்ரமோஷனுக்கு அவங்க போயிருக்காங்க. யஷ் கூப்பிட்டாரு, அதனால தான் நான் வந்தேன் அப்படி சொல்லுவேன். அப்ப இங்க யாரும் உங்களை கூப்பிடலையா? ஏகே படத்துக்கு வர மாட்டாங்கல்ல? ஏகே படத்துக்கே வர மாட்டாரு. கண்ணாடி சார் அது. ஹலோ என்ன ஓவரா பேசிட்டு இருக்கேன், அவ்வளவுதான் சொல்றாரு அவருக்கு.
நீங்க டாக்ஸிக் படத்துக்கு வாங்க. ஆக்சுவலி த நேம் இட்செல்ஃப் டாக்ஸிக் a fairy tale for grown ups. ஆமா, டாக்ஸிக்கான fairy tale. இது ஃபேரி டெல்லாம் இல்ல, கேடுகட்ட கதை, கேடுகட்ட டேல்ஸ் அப்படின்னு போட்டுங்க. ஆக்சுவலி கேக்கே வந்து தம்ப்நெயில் கொஞ்சம் இதாக வச்சாலே நான் ரொம்ப திட்டுவேன். அப்படி இருக்கும்போது எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த படம் ரொம்ப பார்க்கறதுக்கு நான் பிடிக்கல எனக்கு. அது அருப்பின்னு ஒரு படம் போட்டேங்க. அந்த அருப்பி படத்தை போஸ்டர் தாங்க அது, ஓகேவா? அந்த ஸ்டில் தாங்க வச்சதுக்கு ஒரே திட்டு. அப்புறம் அந்த சென்சார்னு போட்டு அது நிறைய பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு தான் போயிடுச்சு. அது படம் பார்க்கும்போது செம ஃபைட்டு. இது ஒரு ஃபீமேல் டைரக்டர், அவங்க எப்படி போர்ட்ரே பண்ணியிருக்கணும் ஒரு ஃபீமேலோட கேரக்டரை, அவங்களோட தாட் ப்ராசஸ் தெரியணும்ல அந்த படத்தில். அந்த படம் எங்கே நடக்குதுன்னே தெரில. நிஜமா இந்தியாவில் நடக்குதா? கோவான்னு சொன்னாங்க, போர்ச்சுகல் இடத்துல நடக்குது, ஓகே ஒத்துக்கிறேன். அதனால இந்தியாவில் வர இடமே இல்லையா? போர்ச்சுகல் மட்டும் தான் இருக்குதா? சந்திரன் மட்டும் தான் இருக்குதா? அங்கே புள்ளி தான் இருக்குதா? எங்கேயுமே வந்து இந்த பழைய காலத்து இந்தியா எதுவும் காட்டவே இல்லை. இந்தியன்ஸ் மாதிரியா எதுவும் தெரியல. வெளிநாட்டுக்காரலாம் ஃபுல்லாக உட்காந்துட்டு இருக்கீங்க உள்ள. என்ன இது காசு நிறைய இருக்குது, எப்படி செலவு பண்றது தெரியல அப்படின்னா 4 பேர் கொடுத்து உதவுங்க. நிறைய மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க, சாப்பாடு இல்லாம, பிளே ஸ்டேஷன் இல்லாம, பிளே ஸ்டேஷன் சீடி வாங்க முடியாம. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? நம்மளே வந்து கஷ்டம் நிறைய பேர் நாட்டில் மருத்துவ உதவியாக கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு கொடுத்து உதவலாம்ல. எதுக்கு படத்தை போட்டு காசை கரியாக்கணும்? அப்பவே ஒருத்தன் கிட்ட சொன்னான், இந்த படம் என்னமோ வந்து டாக்ஸ் வந்து சொல்றது டாக்ஸ் ஃப்ரீயா, அதுக்கு எடுத்த மாதிரி இருக்கு வச்சான், போவாத அப்படின்ட்டு கேட்டடா. அப்பயே முன்னாடி சொன்னாடா போவாதேட்டு. அவன் வந்து ஃபேமிலியோட போவாதான்னு சொல்லியிருப்பான். தனியா போய் என்ஜாய் பண்ணுவேன்னு நினைச்சிருக்கேன். என்ஜாய் பண்றாங்க. நான் கல்யாணம் பண்ண இருக்குதுல அதெல்லாம் இல்ல. படம் திடீர்னு எங்கெங்கே போகுது நீங்க பாத்துட்டீங்களா? அவ்வளவுதான், ஏஞ்சி போங்கன்னு சொல்லாத அளவுக்கு இன்டர்வலே போடல. அதுக்குள்ள எல்லாரும் இன்டர்வல் போடுறா அப்படின்னு கத்துறாங்க. எல்லாம் கத்துறாங்க, இன்டர்வல் போடுறான் வெளியே ஒண்ணு கத்துறாங்க. ஒருத்தன் ஓடுறான்ப்பா, பாதி பேர் இன்னும் வர பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒருத்தன் ஓட்டான், செகண்ட் ஹாஃப்ல ஒரு ரோவே காலி. ஆமா, எங்களுக்கு பின்னாடி ஃபுல்லா காலி ஆயிடுச்சு. இந்த டாக்டர் அனுப்பிச்சிருப்பாங்க போல. ஓகே, வைலன்ஸ் பத்தாத்துக்கு வந்து இந்த பிட்டு சீன் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா ஆடியன்ஸ் உட்காந்து பாத்துருவாங்க நினைச்சிருப்பாங்க நினைக்கிறேன். ஒரு அனிமல் மூவி பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்களோ சொல்றாங்க. கேளு, அனிமல்ல கூட ஒரு எழுத்துன்னு ஒன்று இருக்கும். படத்துல அவங்க காட்டப்பட்ட ஸ்கிரீன் பிளேல சொல்லாத சில ரிலாக்ஸா பிரச்சனை இருந்தாலுமே எழுத்துன்னு ஒன்று இருக்கும். 3 மணி நேரம் உட்கார வைப்பாங்க. அந்த படத்தை தேட்டர்லயும் பார்த்தேன், ஓடிடிலையும் பார்த்தேன். 3 மணி நேரம் உட்கார வச்சாங்க. சரி, அப்படி கட் பண்ண க்ளோஸ் பண்ணி போகல. ஒரு பாட்டு போடுறது, பழைய பாடம் எடுத்து போடுறது, வில்லன் இன்ட்ரோலாம் காமிச்சு ஏதோ கரெக்டாக கொண்டு போயிருப்பேன். இதுல பார்த்தா நான் ரோஸ் படம் படங்கள் நல்ல படம் சொல்ல வைக்கிறேன். நீங்க இந்த டேரக்டர் வந்து கனவு படம் ஒண்ணு ஏதோ நல்ல கனவு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறமா தெரியுது அது வந்து நைட் மேர், கடுங்கடவுன்னு இப்பதான் தெரியுது. என் கேள்னா இந்த மாதிரி பல சீன் பார்க்கலாம்னா அதுக்குன்னு பல வழிகள் இருக்கின்றன. எங்கேயாவது பார்த்துக்குவானுங்க. எதுக்கு நான் 150 ரூபா கொடுத்துட்டு உன் தேட்டரை உட்காந்து நான் பார்க்கணும்? கேக்கே வித் டாக்ஸ் 230 ரூபா ஒரு 230 ரூபா கொடுத்துட்டு ஏன் பார்க்கணும்? தேட்டருக்கு வர்றதுக்கு அப்படின்னா ஃபேமிலியா என்ஜாய் பண்ணணும், ஒரு நல்ல கதை பார்க்கணும். வயலன்ஸ் நல்லா இல்லை, வயலன்ஸ் ஐயோ அப்படின்னு சொல்றாலும் நான் கிடையாது. ஏன்னா நானே ஒரு கேமர் தான், ஓகேவா? இதுக்கு மாதிரி டீசல் படம் வந்திருக்கோம், நம்ம லோக்கியனோட படம். அது ரிவ்யூ படம் நினச்சிருந்தேன், படம் இல்லை. அதை ஏன் படம் இல்லைன்ட்டு போன டே சொல்லியிருந்திருப்பேன். அதை பற்றி அதுவும் வயலன்ஸ் தான், அதுவும் ஒரு மாதிரி செக்ஷுவல் பிக்சர்லாம் இருக்கும். ஆனால் அந்த படத்தை அழகாக கொண்டு போயிருப்பேன். கஷ்டம் முடிக்கும் போது ஓகேன்னு அழகாக முடிச்சிருப்பேன். இந்த கருமத்தை உட்காந்து பார்க்கவே முடியலையே, நெத்தடா இது அப்படின்னு தலைதான் வலிக்குது. ஓகே, எதுவுமே நான் பேச ரோஸ்ட் மாதிரி ஆகிடும். ரோஸ்ட் இல்லை, ரிவ்யூ தான். என் மன குமுறல். சண்டே நான் வரேன், சண்டே வந்து ரோஸ்ட் போடுறேன். இதை பற்றி ஏதாவது ரோஸ்ட். ஓகே, கம்மிங் சூட். நிறைய பேர் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். போடுறேன், பாய். எங்களை மாதிரி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு போய் அவஸ்தைப்பட்டவங்க வந்து கீழே வந்து உங்க குமுறலை சொல்லுங்க.